ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சேமியா எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கடாய் காஞ்சதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த சேமியாவுக்கு. இந்த மசாலா எல்லாத்தையுமே அந்த தக்காளி வெங்காயத்து கூட அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போகட்டும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு எக் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த முட்டையை நம்ம தனியாக இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம், அந்த மசாலா கூட மிங்கிள் பண்ணாமல். நல்ல முட்டையை வந்து இந்த மாதிரி பொரிச்சு விட்டதுக்கப்புறமா அந்த மசாலா கூட மிங்கிள் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் கடாய் சின்னதாக இருந்துச்சுன்னா தனியாக கூட முட்டையை வதக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அளவுக்கு தான் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு இது கூட சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். சேமியா பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி வந்து நான் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். சேமியா 1 கப் அளவுக்கு இருக்கும், அதாவது ஒரு பேக்கெட் சேமியாவில் 1/2 பேக்கெட் அளவுக்கு சேமியா நான் அது கூட ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா தண்ணியில் மிங்கிள் ஆகட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த சேமியாவுக்கு நிறைய ஊற்றிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இந்த சேமியா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விடணும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா சேமியா பொல பொலன்னு வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கிளறி விட்டு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தம் மாதிரி நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ நல்லா அந்த ஹீட்லேயே பலபலன்னு வந்துடும் சேமியா, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அவ்வளோ உதிரியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேமியாலாம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.